எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே கவரும் கையுமா போயிட்டுருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு தாங்க நாங்கள் பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃபேமிலி, கிட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போனது தான். அது நல்லா பெரிய ஃபார்ம் ஹவுஸ். லைக் நாங்கள் அரௌண்ட் ஒரு 20 பீப்புள் போனோங்க. ஸோ அதனால் அதில் ஒரு 3 பார்ட்டிஷனாக ஒரு பெரிய பெரிய மஜீஸ் இருந்தது. அண்டு 2 பெட்ரூம் இருந்தது. அப்புறம் ஒரு கிச்சன், அப்புறமா கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல், தென் கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு நிறைய இருந்தது. இட் வாஸ் என்ஜாயபிள். பட் வெயில் தாங்க மண்டையை பொளத்துருச்சு. அதுவும் இப்போது இருக்க வெதருக்கு நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. அண்டு இது ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பெரிய மஜிஸ், நிறையா சோஃபாஸ் போட்டு நல்லா நம்ம உட்காந்து நல்லா ஃபுல்லாக பேசுகிற மாதிரி. பக்கத்துலேயே வந்து ஒரு வாஷ்ரூம் இருந்தது. தென் அங்கே ஒரு வாஷ் பேஷன் இருந்தது, ப்ளஸ் ஒரு கிச்சனும் கூட இருந்ததுங்க. ஸோ பட் நீட்டாக தான் இருந்தது. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் ஒரு பெரிய மஜிஸ், பட் பெரிய ஒரு காட் இருந்தது. அதுக்கப்புறம் கூடிய வாஷ்ரூம் அட்டாச்சு, தென் 2 வாஷ் பேஷன். அப்புறம் தனியாக போட்டிங் ஏரியான்னு ஒன்று இருந்துச்சுங்க. கிட்ஸுக்கு தனியாக போட், பெரியவங்களுக்கு தனியாக போட்டுன்னு. பட் ரொம்ப வெயிலாக இருந்தங்காட்டிக்கு அதை நம்ம மத்தியான டைமில் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. பட் ஈவினிங் டைமில், நைட் டைமில் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தாங்க, செட் ஆச்சு, சமைச்சோம், சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஈவினிங்க்கு அப்புறம் லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் யுஏக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக குட்டீஸ் இருந்தால் ஸ்விம்மிங் பூல் இருக்க ஃபார்ம் ஹவுஸ் தான் போயிட்டு வாங்க. Bye-bye.